புரட்சியாளர்கள் ரொம்ப முக்கியமானவன் பரபாஸ். இன்னும் கேட்டா இயேசுவுக்கு ரெண்டு பக்கமும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ரெண்டு கள்ளர்களும் பரபாசுடைய ஆட்களாக இருந்திருக்க வேணும்ன்றாங்க. நடுவுல இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த இடத்துல பரபாஸ் அறையப்பட்டிருக்க வேண்டும்ன்றாங்க. பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறையன்றாங்க. அதனால அவனை தூக்கிட்டு அந்த சிலுவையில தான் இயேசுவை வச்சாங்கன்றாங்க. அவன் மரிக்க வேண்டிய இடத்துல இவர் மரிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப சிம்பலிசம் இதுல இருக்கு பாருங்க. அவன் மரிக்க வேண்டிய இடத்துல இவர் தொங்குறாரு. என்னத்தை காட்டுகிறது? அவர் மேல் விசுவாசம் வைக்கிற அத்தனை பேருக்காகவும் அவர்களுக்கு பதிலாக அவருடைய பாவத்துக்காக இவர் சிலுவையில் தொங்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பரபாசுகளுக்காகவும் இவர் சிலுவையில் தொங்குறாரு. இவர்களுக்கு பதிலாக அவர் தொங்குகிறார் என்கிறதை அது எடுத்து காட்டுகிறது. ரெண்டு கள்ளர்கள், அதுல ஒருத்தன், ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க இயேசுவை. முதல்ல எல்லாரும் நிந்திக்கும் போது இவனும் நிந்திக்கிறானுங்க. கடைசியில் ஒருத்தன் மனம் திரும்புறான், சொல்றான்ப்பா நம்மளால தப்பு பண்ணிட்டு வந்து தொங்கி இருக்கிறோம், இவர் எந்த தப்பும் பண்ணல, அதனால வாயை மூடிய பார்த்து அளந்து பேசுன்றான் பக்கத்தில் இருக்கவன்ட்ட. இப்போ இயேசுவை பார்த்து சொல்றான், நீர் உடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படின்னு கேட்கிறான். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இவனுக்கு தெரியும்? இயேசு பிரசங்கத்தை செய்தியெல்லாம் இவனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணாரு, இவனுக்கு போயிருக்குது. அதனால தான் அந்த லாங்குவேஜில் பேசுறான். உடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது, நீர் ராஜாவை வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோன்றான். இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த ரெண்டு பேர்ல ஒரு கொள்ளனை ரட்சிக்கிறாரு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எவ்வளவு மோசமான ஆளு கூட என்னையும் ரட்சிப்பாரான்னு கேட்க கூடாது, நிச்சயமா ரட்சிப்பார். அவனை ரட்சித்திருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆட்களையும் ரட்சிப்பார். எவ்வளவு மோசமான இருந்தாலும் சிலுவையில் அறையப்படத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய குற்றவாளியா இருக்கிறவன கூட இயேசு மன்னிப்பார்ங்கிறத இந்த ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு காட்டுகிறது. அதே நேரத்தில் ரெண்டு பேரையும் ரட்சிக்கல. ஏன்? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்பட்டுருவோன்னு நினச்சிக்க கூடாது. சிலுவையில் அதெல்லாம் வருது பாருங்க. கேட்டவனுக்கு தான் கிடைக்கும், நம்பினவனுக்கு தான் கிடைக்கும், விசுவாசத்துக்கு தான் கிடைக்கும். எத்தனையோ பேர் பரியாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. பரியாசம் பண்ணிட்டு அதோடு நிறுத்திக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. திருந்துகிறவர்களுக்கு, தங்களுடைய தவறை உணர்கிறவர்களுக்கு, தங்களுடைய பாவத்தை அறிந்து உணர்ந்து, ஐயோ நான் பாவி, இவர் பாவி இல்லையே, எனக்காக இவர் மரிக்கிறாரு, இவர் தான் என்ன பரலோக ராஜ்யத்தில் என்ன சேர்க்கணும் அப்படின்னு விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்துட்டாலே ரட்சிப்புன்னு நினைக்கிறது தவறு என்பதை காட்டுகிறதுக்காக தான் ரெண்டு பேர்ல ஒருத்தரை ரட்சிக்கிறார்.